பூங்கோதை அக்கா, நான் உங்களை என்ன சொன்னேன், தாம்பூல பேக் தான் ரெடி பண்ண சொன்னேன். நீங்க 2 பேரும் ஹேண்ட் பேக் போட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இது ஹேண்ட் பேக் கிடையாது மேம், இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் தான். ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்கா இப்படி இருக்கு? ஆமா மேம், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. யாராவது வீட்டு கல்யாணம் இல்லைன்னா ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது ரிட்டர்ன் வந்தால் இந்த மாதிரி ஒரு பேக்கில் உள்ள ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வச்சு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்மே நல்லா யூனிக்காக இருக்கும். இல்லை சுருக்கு பையில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கணுன்னாலும் 6 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி குங்குமச்சிம்மல் எல்லாமே வந்து உங்களுக்கு 15 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஹேண்ட் பேக் கிடையாது, இதுவுமே ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாருங்க, பேபி ஷவருக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் ஒரு வளையல் பூ வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டின்னோட சேர்த்து வாங்கிக்கலாம். அதுலயே வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள எல்லாத்துலயுமே அவங்க ஃபில் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஒருவேளை இப்ப நம்ம சாரி எல்லாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா சின்ன பேக் வந்து பத்தாது இல்ல, அப்ப நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க நம்ம வாங்கி இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதை வாங்கினா நம்ம வீட்டில் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் போட்டுருவோம். ஆனால் இதை நம்ம அப்படி போட மாட்டோம். ஏன்னா இது பார்க்கவும் நல்லா இருக்கும், உங்களுக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இதை கண்டிப்பாக போட்டு விளையாடவே செய்வாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலுமே ஸோ அதுக்கு யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கு மேட்சிங்கான பேக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே போடக்கூடிய பாக்ஸில் இருந்து நீங்கள் பிளேட்டிங் பண்ணுற இந்த மாதிரி ட்ரேல இருந்து எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் வச்சுருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி கோல்ட் பிளேட்டட்லேயுமே வந்துட்டு வச்சுருக்காங்க. டின்ஸ்மே வந்து வெரைட்டியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். வெளியூர்களில் இருக்கீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் வந்து ஒரு 50 பீஸ் வேணும் 30 பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து ரீட்டைலாகவும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் அதுவே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.